அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இந்த பதிவில பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நாமளே வந்து ஒரு ஏவலா இருந்தாலும் சரி, ஒரு செய்வனா இருந்தாலும் சரி, அது ஒரு கணிக்கும் முறை. பூஜை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்வன எவ்வளோ பெரிய செய்வன வச்சிருந்தாலும் சரி, நமக்கு ஏவல் வச்சிருந்தாலும் சரி, இந்த வீதியில வந்து வீட்ல வந்து விபூதி மஞ்சள் பூசிட்டு போயிட்டாங்க. தொழில் வந்து சுத்தமா ஓட மாட்டேங்குது வைக்கிது. ரொம்ப வந்து கடன் பிரச்சனை. ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வைக்கிது. வீட்ல வந்து துர்சக்தி இருக்குது வைக்கிது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வந்து ஒரு முறை வந்து ஒரு நல்ல ஒரு முறை. தொழில் முடக்கம், வீட்ல வந்து குடும்ப பிரச்சனை, ரொம்ப சண்டை சச்சரவு வீட்ல ஏற்படுது வைக்கிது. சுத்தமா வந்து வந்து கடன வந்துட்டே இருக்கேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்ல வைக்க மாட்டுது அப்படின்ட்டு ஒரு அதாவது ஒரு மாந்திரவாதிய வந்து தேடி போறது வைக்கிறது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி அவருக்கான ஒரு தீர்வு கிடைக்காம இருக்கிறது ஒரு நல்ல தீர்வு. இது வந்து நம்மளே செஞ்சுக்கிற முறை தான். புரியுதுங்களா? நம்ம வந்து ஒருத்தர தேடி போய் ஏமாந்துறோம், வைக்கிறோம் அந்த பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்மளே தீர்த்துக்கிற முறை தான். இது வந்து பழங்காலத்து முறை. இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு நம்மளுக்கு உண்டு. பூஜைக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஒரு தலவாழை இலை 2 இலை, ஒரு வெண்பூசணி 1, ஒரு அகல் விளக்கு, சாராயம், இளநீ, ஒரு தேங்காய், வாழைப்பழம், அவல் பொரிக்கடலை, அச்சு வெல்லம், வெத்தலைப்பாக்கு, ஒரு கம்பளி கவுரு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இது அமாவாசை, பௌர்ணமிக்கு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூஜை வந்து 3 அமாவாசை, 3 பௌர்ணமி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூஜை வந்து இது நம்மளே பண்ணுற பூஜை தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே வந்து வீட்டு வந்து வாசலில் பூஜை பண்ணுது. வீட்டு வாசல்னா எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, திறக்கிறோம் பார்த்தீங்களா கதவு, அந்த இதில் போகிற மாதிரி இருக்கும். இது பூஜை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு லைட்டு எரியக்கூடாது. லைட்டு வந்து வீட்டில் எந்த லைட்டுமே ஏறக்கூடாது. தீபங்களோ லைட்டுங்களோ எதுவுமே எரியக்கூடாது நைட்டு. அமாவாசை அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் ஏறக்கூடாது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நான் பூஜை போடும்போது வந்து வீட்டில் தங்கவே கூடாது. வீட்டில் தங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி நடக்கும். அதனால் வந்து வீட்டில் பூஜை பண்ணும்போது வந்து எண்டில் வந்து யாருமே அந்த அன்னைக்கு மட்டும் நைட்டு மட்டும் வீட்டில் பூஜை நடக்கக்கூடாது. கதவெல்லாம் பூட்டிட்டு எண்டில் வந்து ஒரு லைட் எரியாமல் வந்து வெளியில் வந்து எண்டில் வந்து போகிற மாதிரி இருக்கணும் பூஜை. பூஜை போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பூஜை பண்ணும்போது வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 12 அமாவாசை நைட்டு 12 மணிக்கு பண்ணால் நல்லது. சில பேர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணிக்கு வந்து அது பூஜையை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே எடுத்து வச்சு திங்ஸ் எல்லாம் உடச்சி வச்சுட்டு, அப்படியே போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் இந்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை, பௌர்ணமிக்கு மட்டும் தான் பண்ணக்கூடிய பூஜை மட்டும்தான். 3 அமாவாசை, 3 பௌர்ணமி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பூஜை. இந்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு பண்ணலாம். ஆனால் இந்த பூஜை வந்து நைட்டு 12 மணிக்கு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வீட்டில் வந்து ஒரு லைட்டு எரியக்கூடாது. லைட்டோ, தீபமோ, அணையா தீபமோ வீட்டில் படுக்கோம்னா அது எந்த தீபமும் எரியக்கூடாது அன்னைக்கு மட்டும். அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்லேயும் தங்கக்கூடாது. வீட்லேயே சுத்தமாக தங்கக்கூடாது. பூஜை ஆரம்பிச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு வெளியே கதவை சாத்திட்டு வச்சுட்டு, நம்ம வந்து வெளியில் வந்து தலவாழை இலை போட்டு, இந்த பூஜையெல்லாம் பண்ணி, எல்லாம் தேங்காய்லாம் உடைச்சி வச்சுட்டு, பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, மறுநாள் காலையில் தான் வந்து அந்த பூஜையை வந்து உள்ளே வந்து கதவை திறக்கணும் வைக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து பூஜை திறந்து வைக்கும்போது ஒரு சில பண்ணிட்டாங்க. நான் வந்து பக்கத்தில் படுத்துருந்தேன், திண்ணையில் படுத்துருந்தேன்னு சொன்னாங்க. அவங்க ஏகப்பட்ட விஷயம் இருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போது வைக்கும்போது ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டுச்சு வச்சுச்சு. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் படுக்காமல் அவங்க சொல்லுவாங்க மாடியில் படுக்கிறோம், வீட்டை பூட்டிட்டு அந்த மாதிரி மாடியிலலாம் எதுவும் படுக்க வைக்கக்கூடாது. வீட்டில் நம்ம பூஜை நடத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு வீட்டில் தங்கக்கூடாது. புரியுதுங்களா? அன்னைக்கு நைட்டு தங்காமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நைட்டு பூஜை கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ் வந்து செஞ்சு வச்சுருந்தாலும் சரி, வீட்டில் வந்து பதிச்சு வச்சுருக்கிறாங்க. நான் வந்து துணிர் பந்துச்சு போட்டிருந்தாங்க, அதில் வந்து உடம்பு வீட்டில் வந்து கையால் தான் இருக்குது, 2 பேர் எல்லாத்துக்கும் குத்துது, குடையிறது, எல்லா பிரச்சனையும் வீட்டில் இருக்குது, கடலில் போயிட்டு இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல வைக்க முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது அப்படியே சடனில் வந்து சுவிட்சை போட்ட மாதிரி நிற்கிது. புரியுதுங்களா? இது வந்து போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கொண்டு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறது ஊரை வந்து என்ன ஆயிரும்னா, அந்த ஒரு வீட்டுக்கு இருக்க ஒரு நெகட்டிவ் ஊரை வந்து எடுத்துருது. ஃபுல்லாக எடுத்து வந்துடும். அதனால தான் வந்து நைட்டு ஃபுல்லாக யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தங்கக்கூடாது, லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பக்கத்து வீட்லையோ, ஒரு நாளைக்கு தானே பக்கத்து வீட்லையோ இல்லை தூரமாக போய் பண்ணிக்கணும், வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா சில விஷயம் நடக்கலாம் வைக்கலாம், அதனால் வந்து போகிறனால அதனால் வந்து நம்ம அந்த வந்து வீட்டில் மட்டும் தங்காமல் லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா மற்றபடி எதுவுமே ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை காலையில் வந்துட்டு இந்த பூஜையை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் பூசணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இது வீட்டை சுற்றி ஒரு 3 வாட்டி சுற்றிக்கிட்டு 3 வாட்டி சுற்றிட்டு முச்சந்தில் உடைச்சிடணும். மற்றபடி வந்து அந்த தேங்காய், வாழைப்பழம், இளநீ, சரக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆற்றுல தண்ணி ஊற்றுனா ஆற்றுல போட்டுருங்க. இல்லை குளம் இருந்துச்சுன்னா குளத்தில் போட்டுருங்க. இல்லை சுடுகாடு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சுடுகாட்டில் கூட போட்டுடலாம். மற்றபடி முச்சந்தில் போகிறது வீணுகள் பண்ணக்கூடாது. அப்படின்னா 3 அமாவாசை தொடர்ந்து பண்ணி ஆகணும். ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி, 3 அமாவாசை 3 பௌர்ணமி இது தொடர்ந்து பண்ணி ஆகணும். இது 3 வாட்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இடைஞ்சல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சுத்தமாக வந்து எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் வச்சுருந்தாலும் வெளியே எறியணும்.
பூஜையை முழுமையாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முடக்கங்கள், கடன், சண்டை சச்சரவு வீட்டில் வந்து எதுவுமே இருக்காது. நிம்மதியாக யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது வந்து நம்மளுக்கு பண்ணிக்கிற முறை தான். ஒருத்தர் நம்பி போய் அந்த விஷயத்த வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து வர்றது வந்து ஒரு என்னைக்கு இருந்தாலும் வந்து ஒரு இது மாதிரி தான் இருக்கான்றது. நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு விஷயம் வந்து இது பண்ணிக்கிற போது ஒரு சக்ஸஸ் தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கிற காசு இதில் ரொம்ப இது செலவாக வைக்கிறீங்க இந்த இடத்துக்கு போய் நல்லா செலவானா ஒன்றுமே ஒரு இது இல்லை, ரொம்ப இதாக தான் எடுத்து வைக்கணும்னா இந்த முறையில் வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் வைக்க. இது வந்து நம்ம யாரையும் நம்பி போகிறது இல்லை. இது ஒரு பழங்காலத்து முறை தான். புரியுதுங்களா? வீட்டு வாசலில் தான் போடணும், வேறு எங்கேயும் உள்ளேயோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடணும். கதவை சாத்தி தான் நம்ம வந்து பூஜையை வந்து இது பண்ணிட்டு லைட்டெலாம் ஆஃப் பண்ணிடணும். லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்காண்டி பூஜை பண்ணுறக்காண்டி தான் லைட்டு போட்டு காமிச்ச மாட்டேன். மற்றபடி வந்து நான் பூஜை பண்ணும்போது வைக்கும்போது வந்து எந்த ஒரு வந்து லைட்டு எரியக்கூடாது வைக்கக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக வந்து இல்லை கதவை வந்து லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். எல்லாமே வந்து நம்ம கையில் வந்து பூஜை பொருள் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். நம்ம தேடி போட்டு வைக்கணும், கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு பக்கத்தில் போட வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இது இருக்காது. நம்மளுக்கு வந்து நல்ல பலனை தரும். நிறைய பேருக்கு அந்த பூஜையை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது, கடன் கட்டி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது, பொருட்கள் வாங்குறது பிரச்சனை இல்லாமல் இருக்குது, தொழில் நல்லா இருக்குது வைக்கிது. எத்தனை இடத்துக்கு போனால் வச்சேன் வந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இது பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குது வைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நாங்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் யூடியூப்பில் போடுங்க. யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா வீடியோவாக போட்டிங்கன்னா 4 பேர் வந்து இதில் வந்து காப்பாற்றிக்கிறவங்க அவங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து பதிவிட்டுருக்கேன். அடுத்து நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம்.